அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் காண்கிறவர். பீர் லகாய் ரோய், நீர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகியால் அந்த துறவுக்கு பெயர் லகாய் ரோய் எனப்பட்டது. என்பதை பிள்ளைகளே, லகாய் ரோய் என்றால் கர்த்தர் உன்னை காண்கிறவர். ஆமென். தேவன் உன் கண்ணீரை காண்கிறவர். உங்களுடைய பிரச்சனையை அவர் காண்கிறார். உங்களுடைய போராட்டங்களை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கைவிடப்பட்டு தனித்து நிற்கிறதை அவர் பார்க்கிறார். நீங்கள் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவரும் உதவி செய்யாமல் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில நொந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி என் வாழ்க்கை எப்படி முடிய போகிறது? என் பிள்ளையுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? நாங்கள் எப்படி வாழப் போகிறோம் என்று சொல்லி புலம்பி கதறி அழுது கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் உன்னை காண்கிறவர். உன்னை காண்கிறவர். அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பீர் லகாய் ரோய், என்னை காண்கிறவர். ஆமென். இங்கே ஆகார் சாராளுடைய அடிமை பெண், வேலைக்காரி. இந்த வேலைக்காரி சாராளிடத்திலிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடிக்கொண்டிருந்தவளை, அவருடைய அலைச்சல்களை கர்த்தர் பார்த்தார். அவருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்தார். ஒரு வேலைக்காரி, ஒரு அடிமை பெண். தேவன் அவர் எல்லாருக்கும் தேவன். அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் அன்பு காட்டுகிறவர். அவர் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் அவர் தரிசனம் காப்பார். எல்லாரையும் காண்கிறவர். எல்லாரையும் தூக்கி எடுப்பார். எல்லாருக்கும் உதவி செய்வார். ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் அவருடைய அன்பு இல்லைங்க. எல்லாருக்கும் அன்பு காட்டி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அதனால்தான் வேலைக்காரி தான், அடிமை பெண் தான், ஆனாலும் கர்த்தர் தரிசனம் பண்ணார். நீ போய் உன் ஆச்சரிக்கையில் அடங்கிரு, உன் மகனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் பாகுபாடு காட்டுகிறவர் அல்ல. இந்த உலகத்திலே பாகுபாடு இருக்கிறது, வேலையிலே பாகுபாடு இருக்கிறது, சபைகளில் பாகுபாடு இருக்கிறது, வித்தியாசமான கோணங்களில் இன்றைக்கு ஆராதனைகள் எல்லாமே நடத்தப்படுகிறது. ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் அவருடைய பார்வையிலே அவர் அன்புள்ளவராக, நேசிக்கிறவராக, அவருடைய பிள்ளைகளாகவே அவர் பார்க்கிறார். அவர் சிருஷ்டிக்கத்தா, நான் படைத்த பிள்ளைகளாகவே அவர் பார்க்கிறார். அதனால்தான் ஆகாரை தேடி வந்தார். ஆகார் எகிப்து நாட்டின் பெண். ஆனால் கர்த்தர் அவளை தேடி வந்தார். அவள் அலைச்சலை பார்த்தார். அவள் புலம்பலை பார்த்தார். அவள் கண்ணீரை அவர் பார்த்தார். அது மாத்திரமா, 21ஆம் அதிகாரத்தில் அவள் ஆபிரகாமால் அனுப்பிவிடப்படுகிறார். தேவன் அங்கே பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். ஆகாரின் அழுகுரலை கேட்கிறார். அவர் இறங்கி வந்து, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஆமென். என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். காண்கிறவர்கள், நீங்க சாகிறத பார்த்துக்கிட்டு ஆண்டவர் இருக்க மாட்டாரு. நீங்க வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறத பார்த்துட்டு ஆண்டவர் இருக்க மாட்டாரு. சும்மா இருக்க மாட்டாருங்க. சாகட்டும், அலைஞ்சு சிரிக்கட்டும், தண்ணீர் இல்லாம சாகட்டும், சாப்பாடு இல்லாம சாகட்டும், வேலை இல்லாம சாகட்டும், கடன் பிரச்சனையில சாகட்டும், ஊழியம் இல்லாம சாகட்டும், ஆமா பாதிப்புல சாகட்டும், எல்லாத்தையும் இழந்து சாகட்டும். ஆண்டவர் உன்னை சாகும்படி ஆண்டவர் உன்னை தேடி வரவில்லை. உன்னை வாழ வைக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்காக வாக்குத்தத்தங்களை கொடுக்க, உன்னை உயிர்ப்பித்து உன்னை மறுபடியும் கட்டி எழுப்பதை அவன் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கணும்.
ஆகார போல யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. வாழ்க்கை கொடுத்தவங்களே பரியாசம் பண்ணக்கூடாது. அதே போல கர்த்தர் சொன்னார், போய் அடங்கி இருந்தால் கர்த்தருடைய கருத்துல அடங்கி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆகார் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தாங்க, போய் அடங்கி இருந்தாங்க. முதல்ல அடங்கி இருக்க முடியல, ஓடி வந்துட்டாங்க. அடங்கி இருன்னு சொன்னாரு, கீழ்ப்படிஞ்சாங்க, விசுவாசித்தாங்க. கர்த்தர் அப்படியே அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்ணீரை காண்கிறார், உங்கள் அலச்சல்களை பார்க்கிறார், மற்றவர்களால் நீங்கள் வேதனைப்படுத்தப்படுகிற தேவன் பார்க்கிறார். புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்டதை தேவன் பார்க்கிறார். உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுங்கள். என் பிரச்சனையை காண்கிறவர், என் போராட்டங்களை காண்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர், என் தோல்வியை காண்கிறவர், ஆண்டவரே என் தனிமையை காண்கிறவர், உதவியற்ற நிலையில தவித்து கொண்டிருக்கிறேன், நீர் என்னை காண்கிறவர். நிச்சயமா என்னை தூக்கி எடுப்பீர், என்னை கட்டுவீர், என்னை விடுவிப்பீர், என்னை ஆசீர்வதிப்பீர், எனக்கு சுகம் கொடுப்பீர் என்று சொல்லி நிச்சயமா நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். தேவனை நம்பி பாருங்கள், பெரிய மாற்றம் உங்களுக்கு வரும். இரண்டாவது ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோப்புக்கு சொல்றாரு, பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 3ல இருந்து நீங்க வாசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோப்பு என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர் கண்களை ஏறெடுத்துப்பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்களை கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமுள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். லாபான் செய்கிற எல்லாத்தையும் நான் காண்றேன். ஏன்னா 20 வருஷங்க பெண்ணை ஏமாத்தி இன்னொரு பெண்ணை கொடுத்துட்டான். அவன் நேசிச்ச பெண்ணுக்காக அவன் மறுபடியும் 7 வருஷம் இருக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் அதோட விடல. அடுத்து பாருங்க, குடும்பத்துக்காக 7 வருஷம். இப்படி வேதனையின் மேல் வேதனை, தீங்குகள், துக்கங்கள். யாக்கோப்புடைய மாமா லாபான் வஞ்சிக்கிறான் அவனை. யாக்கோப்பு வஞ்சிக்கப்படுகிறார், நியாயமில்லாமல் போகிறது, தீமை அனுபவிக்கிறார், ஏமாற்றம் அடைகிறார். எவ்வளவுதான் அவர் வேலை செய்தாலும், உண்மையா இருந்தாலும் சம்பளத்தை மாத்தி 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 இருக்கு போடுகிறார். தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பா நீ உத்தமமா இருக்கிற, நீ சரியா இருக்கிற, ஆனா உன்னுடைய மாமன் உன்னை ஏமாற்றுகிறது, உன்னை வேதனைப்படுத்துகிறது, உன்னை தீங்கு செய்கிறது, உன்னை கஷ்டப்படுத்துகிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தாண்டத்தம்மா சொன்னாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தால் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். பாருங்க, அன்று சொல்லிட்டாரு, நீ எழுப்பி போப்பா, இனி யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, நீ ஒன்றும் பண்ண முடியாது. யாக்கோபு தன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போறாரு, லாபான் துரத்திக்கிட்டு போறாரு. ஆனா ஆண்டவர் எச்சரித்தார், நன்மை தவிர தீமை எதுவும் பேசக்கூடாது, எச்சரிக்கையாருன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமென். பாருங்க, யாக்கோபுக்கு நன்மையும் தயவையும் 2 பரிவாரங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார்கள். இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவார். ஒருவேளை மனிதர்களால் நீங்கள் துன்புறுத்தப்படலாம், மனிதர்கள் உங்களை ஏமாத்திருக்கலாம், உங்களை வஞ்சித்திருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். நீங்கள் உண்மையாக இருந்த பொழுதும் உங்கள் மீது போராமை கொண்டு தவறான காரியங்களை சொல்லியிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். யாக்கோப்புக்கு தேவன் தரிசனமானார். அந்த தரிசனத்தை பிடித்து கொண்டான். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். தேவனவனை அனுப்பும் பொழுது அவன் அந்த தேசத்தை விட்டு போகும்போது வெறும் கைக்கூலமாய் போனான். ஆனால் தேவனவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், கைவிட மாட்டான். கொடுத்த தரிசனத்தை, கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடுங்கள், வசனத்தை பிடித்து நடுங்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு சொன்னதை செய்யணும், உன்னை கைவிட மாட்டேன் யாக்கோபே, உன்னை பாதுகாப்ப யாக்கோபேன்னு சொன்னார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தை பிடிச்சுங்க. வலதுபுறம் இடதுபுறமும் வளர்ந்து பெருவான்னு சொன்னார், அதை பிடிச்சுக்கிடுங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை பிடிச்சு நடங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நண்பர்களுடைய பிள்ளைகளை, கடைசியா யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்தண்டிலே
அநேக வியாதிஸ்தர்கள் வந்திருப்பார்கள். அங்கே தண்ணீர் கலங்கும். அந்த தண்ணீர் கலக்கப்படும் பொழுது யார் போய் முதலில் விழுகிறார்களோ தேவதூதன் கலக்கும் பொழுது அவர்கள் சுகமாவார்கள். ஆனால் ஒரு மனிதன் 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்தான். அவனை கொண்டு போய் விடுகிறதற்கோ உதவி செய்கிறதற்கோ அவனை தூக்கி எடுக்கிறதற்கோ யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வேதம் சொல்லப்படுகிறது, பிரியமானவனே, இயேசு அவனை நோக்கி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு கால வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என் சத்தத்தை கேட்கிறவர்களே, ஒருவன் சுகத்திற்காக இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு தேசத்துல எவ்வளவு வியாதி பரவி கொண்டிருக்கிறது. தேசத்துல எத்தனை பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான வியாதிகள், கேன்சரால மரிக்கிறாங்க, எய்ட்ஸால மரிக்கிறாங்க, பலவிதமான வியாதினால மரிக்கிறாங்க. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிக்கிறோமா? அவர்களுக்கு உதவி செய்யறோமா? ஜெப உதவி செய்யுங்க, பொருளாதார உதவி செய்யுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் வெகு நேரம் வெகு நாட்கள் வியாதிஸ்தன் என்று கண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொஸ்தமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. இயேசுவுக்கு எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லவர். நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த ஒருவரும் உதவி செய்யாமல் படுத்து கிடந்தவனையே கர்த்தர் எழுப்ப முடியும் என்றால் உங்கள் வியாதியெல்லாம் சுகமாக்க அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களை காண்கிறவர். அல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் காண்கிறவரை விசுவாசிங்கள். அவரிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைப்பா, என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. உங்கள் வியாதியை சுகமாக்கி இயேசு இறங்கி வருவார், உங்களை தேடி வருவார். உங்களை காண்கிறவர் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார், அவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், விடுதலையாவீர்கள். கண்கள் முடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாக நீர் எங்களை காண்கிறவர், ஆகாரை கண்டவர், கைவிடப்பட்டவர். யாக்கோபை கண்டு தீமை அனுபவித்துக் கொண்டிருந்த யாக்கோபை கண்டு வியாதினால் படுத்து கிடந்த 38 வருஷமாய் வியாதிஸ்தனை கண்டு 3 பேருக்கும் வெவ்வேறு விதமான விடுதலை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்தவர்களை நடத்தினீரப்பா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.